இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பால் காய்ச்சுவது எப்படி. அங்கே குழம்பு இந்த பால் வந்து பொங்கிட்டு இருக்கு. அது எவ்வளோண்டா 1/4 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்ற வேண்டும். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 லிட்டர் தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன். இவர் சொல்றாரு பையே பாருங்க. பால் 1/2 லிட்டர் பிடிக்குங்க. இந்த சட்டி வந்து 2 லிட்டர் பிடிக்குங்க. 1 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு 2 லிட்டர் ஊற்ற வேண்டும். அப்படியே வச்சுட்டோம்னா அது காஞ்சிடும். அப்படியே பால் காஞ்சிடும். அப்புறம் முறையாக வந்துடும். அது பேர் பால். அப்புறம் காப்பி டீ. இது வந்து குழம்புங்க. இன்றைக்கி என்ன குழம்புனா சீனி அவரைக்காய் குழம்பு. கொத்தவரங்காய் நம்ம அந்த பக்கம் கொத்தவரங்காயின்னுவாங்க. அப்புறம் சீனி அவரைண்டு இங்கிட்டு மதுரை மாவட்டத்தில் சொல்லுவாங்க. ஊருக்கு ஒரு பேர் இருக்குது அதுக்கு, அந்த காய் பேர். அதில் அந்த காயை அறுத்து போட்டு மிளகா பொடியை போட்டு கரைத்து நன்றாக கிண்டி விட. கேவலப்படுத்த மாட்டேன் என் குழம்ப. இது கேவலப்படுத்துருதா? அது என்ன இருக்குது, குழம்பு அப்படியே லைட் அள்ளி ஊற்று. அதை பார்த்துக்குங்க. பச்சை தண்ணியாக இருக்குங்க குழம்பு வந்து இது வந்து குழம்பு. எல்லா பேரும் சாப்பிடுவாங்க. தயவு செய்து நீ வந்துடாதீங்க.